ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எதை பற்றியதுன்னா இந்த ஃபேனை பற்றியே தான். பாருங்கள், கைக்கு அடக்கமான ஃபேனு. இது வந்து ரீஸ்டோரேஷனுக்காண்டி நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். 50 ரூபா கொடுத்து. இந்த ஃபேன் வந்து ஒர்க் ஆகுமான்னு தெரியல, நான் பார்த்து கழட்டி பார்த்துடலாம். ஆனால் பட்டன் அமுக்குறோம் பாருங்கள், ஓடலாம் ஒர்க் ஆகலை. இது ஃபேன் மாதிரியே இருக்குது, ஆனால் ஃபேன் வரதுக்கான எந்த இதுவுமே இல்லை. சரி, கழட்டி பார்த்துடலாம். இது ப்ளோயர்னு நினைக்கிறேன். அந்த கார் உள்ளலாம் குப்பை, அந்த சின்ன சின்ன முடுக்குகளில் குப்பை இருக்குது, க்ளீன் பண்ண முடியாதுன்னு ஒரு இது மாதிரி பார்ப்பாங்க திரும்ப, அது இழுத்துக்குள்ள, அதுதான் நினைக்கிறேன். அது இது வந்து சின்ன சைஸ் வேக்யூம் கிளீனர்னு நினைக்கிறேன். அதை நான் அப்படி தான் தேர்ந்து பார்த்தா, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஃபுல் நெட்டும் கழட்டிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லா நெட்டையும் கழட்டி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நம்ம கழட்டிக்கலாம். ஒரு நெட்டு மட்டும் மாட்டிக்கிட்டு வரல. இப்போ பாருங்கள், நான் கூட உள்ளே நிறைய ஏதோ பெருசாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், அந்த மோட்டரோட ஒயரை பிச்சு விட்டுக்கலாம். நான் தான் வேணும்னு தான் பிச்சேன், ஏன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிடக்கூடாதுன்னு தான். நம்ம திரும்பியும் சால்ட்ரிங் பண்ணும்போது அதுலேருந்து ஏதாவது வந்து மோட்டரை வேணும் பாதிக்கக்கூடாதுன்னு தான் பிச்சு விட்டோம். அதை அப்புறம் வச்சுக்கலாம் சால்ட்ரிங் திரும்பியும். இப்போ பாருங்கள், பேட்ரி வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க. சும்மா ஒரு ஆட்டோ பேட்ரி கொடுத்துருப்பாங்களாட்டுக்கு. ப்ளூ கலரில் இருக்கும். 2200 mAh எழுதியிருக்கும். பேட்ரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதில் இப்படி பார்த்தா ஒன்றுமே இல்லை. பாருங்கள், இப்போ சால்ட்ரிங் வச்சு காட்டுறேன். சால்ட்ரிங் வேறு மக்கி போனதாக இருக்குன்றனால அது வேறு டக்குன்னு வரமாட்டுது. அதில் சால்ட்ரிங் பண்ணிட்டோம், இன்ஸ்டால் பண்ணிட்டு டீசால்ட்ரிங் பண்ணிட்டோம். இங்கே வைக்கிறோம். பாருங்கள், பரவாயில்ல.